ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்ஜிலிங்கோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சிங்கிக்கு பார்பிக்யூ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஊகாக்கு ஆசை போல. காசு சேர்த்து வைக்கலாம்டான்னு சொல்லிட்டு சிங்கி சொல்றா. வா போய் சாப்பிடலான்ட்டு ஊகாவில இழுத்துட்டு போயிடுறான். 2 பேரும் நல்லா சாப்பிடுறாங்க. வயித்தை புடிச்சு சிங்கி நடக்கவே முடியலன்னு ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்கா. இப்படியே போனா நம்ம பஸ்ஸ கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவோம். உன்னை தூக்கிடாது போறேன்னு நம்ம ஊகா பக்கத்துல வரான். வேணா வயிறு ஃபுல்லா இருக்கு, கொஞ்சமா யாராவது அழுத்துனாங்கன்னு வச்சுக்கோ எல்லாம் வாமிட் தான் சொல்ல ஊகா சிரிச்சுட்டே இருக்கான். சரி, ஓகே, மத்த வேலைலாம் என்னாச்சு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா வேலைய ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி பாட்டிக்கு ஒரு சேர் வாங்கியாச்சு, வீல் சேர், எலக்ட்ரிக் இல்ல, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் வேலையை நான் சின்சியரா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமா அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ஓகேன்னு சிங்கி வீட்டுக்கு போறா. சிங்கியும் ஊகாவும் வீட்டுக்கு போனதும் சிங்கி குளிக்க ஆரம்பிக்கிறா. அவ பாத்ரூம்ல ஏதோ ஹாட் வாட்டர் வரலன்னு சொல்லிட்டு கீழே வந்து சும்மா தலையை மட்டும் காட்டிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான். இங்க வந்து ஏன் தலையை மட்டும் வாஷ் பண்றேன்னு கேட்க, இல்லடா அந்த பாத்ரூம்ல ஹாட் வாட்டர் நின்னு போச்சுன்னு சொல்ல, இங்க வா நான் உனக்கு ஹேர் வந்துட்டு கொஞ்சமாவது ட்ரை பண்ணி விடுறேன், கோல்டு புடிச்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஹேர்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். சிங்கிக்கு அவன் மேல இருக்க பாசம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அமைதியா இருந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம சிங்கி வெளியே வரும்போது ஊகாவோட அம்மா வராங்க. யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்ல, ஆண்டி இது ஏன் நான் மறந்து போயிட்டேன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அதை காய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்கு வெளியே வரா. கரெக்டா ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த காரை பார்த்ததுமே சிங்கி ஷாக் ஆயிடுறா. ஏன்னா வந்துட்டு இருக்குது நம்ம சிங்கியோட அப்பா தான் வந்திருக்காரு போல. நேரா சிங்கியோட அப்பா உள்ள வராரு. ஊகாவோட அம்மா வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. சிங்கியும் போய் உட்காந்துட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல இருக்க ஊகா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பழம் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்கன்னு வந்து ஒன்னொன்னே மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி சிங்கி, அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாத்திருக்காரு, நீங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஊகா அம்மா அவர் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஊகா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பா வந்துட்டாரு, பொண்ணை கூட்டு போறாரு எனக்கு தெரியுது, ஆனா ஏன் பொண்ணையே கூட்டு போற மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சிங்கிக்கு நல்லதா ஒண்ணுமே பண்றதுக்குள்ள, பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வரதுக்குள்ள அவ ஊருக்கு போறாளேன்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா கார் காஸ்ட்லி கார் போல, அது முன்னாடி நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்க இருந்து சிங்கிக்கு சரி வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சும்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்காம சிங்கி கூடயே கிளம்பி போயிட்டு இருக்கா. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த கொஞ்ச நாள்லயே உனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீ செட் ஆவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி நீ எங்கேயுமே செட் ஆனதே இல்லையே, வீட்டுல மட்டும்தான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்ல, இங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப உண்மையா சின்சியரா இருப்பாங்கப்பா, அவங்க எல்லாம் என் குடும்பமா மாறிட்டாங்க அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருமா, ஏதோ ஒரு சம்பவம் இப்படி நடந்து போயிருச்சு, அதுக்காக உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ இந்த அளவுக்கு லோ பண்ணிக்காத, நீ யாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, அப்பா அடுத்தவங்கள பத்தி தப்பாவோ மட்டமாவோ பேசாதீங்கன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் எதுவும் பேசல, நடந்தது நடந்து போச்சு, போய் பேக்கெல்லாம் பண்ணிட்டு கிளம்பு, நம்ம ஊருக்கு போறோம், நாளை காலை நான் உன்னை வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, சிங்கி அப்படி தனியா நின்று இருக்கா. அவங்க அப்பா பக்கத்துல ஏதோ ஹோட்டல்ல ரூம் போட்டிருப்பாரு போல, அங்க கிளம்பிடுறாரு. சிங்கிக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா கூட்டிட்டு இருக்கு. சிங்கி ஒரே சோகத்துல மறுபடியும் அந்த பழைய வீடு இருக்குல்ல அங்க உள்ள போறா. முதல் நாள் இவ வந்தது அப்படியே பணத்துல எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைச்சிட்டு ரொம்ப திமிர்த்தனமா பிஹேவ் பண்ணால, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறா. நம்ம ஊகாவோட க்ளோஸ் ஆனது, பாட்டி கூட க்ளோஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒன்னோட பத்தியும் அவ யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. சிங்கியோட அப்பா டிரைவர் அங்க வராரு. இங்க பாருமா, தப்பா எடுத்துக்காத, எந்த அப்பாவுமே ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கத பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்க. உன் அப்பா அங்க இருந்து கேஸ்ல இருந்து முடிஞ்சு வெளியே வந்ததுமே நேரா ஒன்ன பார்க்கதான் வந்திருக்காருமா. இந்த கேஸ நல்லபடியா முடிக்கிறதுக்கே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா, அவர் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. வெளியே வந்து அடுத்த செகண்ட் நேரா வண்டி எடுத்துட்டு ஒன்ன பார்க்க வந்துட்டாரு. இதுக்கும் மேல வெயிட் பண்ணாத, சீக்கிரமா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு, கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க பாரு ஏற்கனவே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பாடு போடுறது அவங்களுக்கு சிக்கல் தான், படிக்க வைக்கிறது அதை விட சிக்கல். சோ நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்ல, சிங்கி நேரா கிளம்பி உள்ள போறா. அப்பா என்ன ஊரு கூட்டு போறாரு ஆண்டி அப்படின்னு ஊகாவோட அம்மா கிட்ட சொல்றா. அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே, நானும் வந்துட்டு உனக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன், சாப்பாடெல்லாம் அது கூட செய்ய முடியல, நீ என்ன பண்ற, இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கிரு, உங்க அப்பாக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டு, அப்புறமா மெதுவா கிளம்பலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நாளைக்கு காலைல அப்பா கிளம்பணும்னு சொல்லியிருக்காருன்னு சிங்கி சொல்ல, அவங்க அம்மா இன்னும் அப்செட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊகா அவங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு விஷயம் தெரியுது போல, அப்பயும் அதை பத்தி யோசிக்காம அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். தம்பி யாரோ உன கார்ல வந்து பாக்க வந்திருக்காங்கப்பான்னு சொல்ல ஊகா கிளம்பி வெளியே போறான். பாத்தாங்க நிக்கிறது சிங்கியோட அப்பா தான். ஓ நீதான் அந்த ஊகாவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆமா நான் தான் அப்படின்னு சொல்ல, சிங்கி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போல, ஒரு விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த சிங்கி எங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவகிட்ட பேசாத, அவளுக்கும் உனக்கும் இருக்க கனெக்ஷனை கல்டி விட்டுரு அப்படின்னு சொல்ல ஊகா பாக்குறான்.
அங்கிள், நீங்க என்ன பத்தி என்னவோ மோசமா நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சிங்கி கிட்ட தான் சொல்லணும். அத என்கிட்ட சொல்லக்கூடாது. அவ ஒரு அடல்ட். அவ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் அவ முடிவு பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஊகா அங்கிருந்து கிளம்பிடுறான். சிங்கி ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அப்படியே சோகமா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு இருக்காங்க ஊகாவோட அம்மா. திடீர்னு கிளம்பி போற, உன்னை நல்லாவே பாத்துக்கல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க ஹேர் ஸ்டைல் தான் இருக்கிறதுலே பெஸ்டா பண்ணுவீங்க, எனக்கு ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்றா. ஊகா அம்மா அதை பண்ணி விடுறாங்க. இது ஓகேவான்னு கேக்குறாங்க. அழகா இருக்கா ஆண்டி அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஊகா நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள சிங்கி தூங்கி இருக்கா. ஊகா ரூம்குள்ள எட்டி பாக்குறான். தூங்கிட்டு இருக்கவள்கிட்ட பக்கத்துல ஏதோ கேண்டி மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அது பக்கத்துல வைக்கிறான். அடுத்தவன் முகத்தை தொட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்பி குட்டியா ஒரு ஹாட் பேக் ஒன்னு எடுத்துட்டு வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு அவ கையில வைக்கிறான். கையில வச்சுட்டு போத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்க சிங்கி அவன் கையை பிடிச்சு இழுக்கிறா. ஏஞ்சிட்டியா அப்படின்னு ஊகா கேட்டுட்டு இருக்கான். இந்த ரூம்குள்ள எப்ப வந்தியோ அப்பவே நான் ஏஞ்சிட்டேன். ஊகா, நான் நாளைக்கு காலைல கிளம்ப போறேன்னு சொல்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். இந்த ஒரு நாள் நைட்டு தான் நான் இருக்க போறேன். இந்த நைட்டையும் நான் வேஸ்ட் ஆக்க விரும்பல. எங்காவது வெளியே போலாமா அப்படின்னு சிங்கி கேக்குறா. வா போலாம் அப்படின்னு ஊகாவில பீச்சு கிட்ட கூட்டு போயிடுறான். எவ்வளவு அழகா இருக்கு, பெயிண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னமோது பாக்க சர்க்கியூட் மாதிரி இருக்கு அப்படின்னு ஊகா சொல்றான். சிங்கி மூட ஸ்பாயில் பண்றதுக்குன்னே இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நான் இங்கெல்லாம் அடிக்கடி வருவேன். இங்க மேல இந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் உட்காந்துக்குவேன் காலைல இருந்து நைட் வரைய. இப்ப பாரு, லைட் எரிய போகுதுன்னு 3, 2, 1 சொல்ல எரியவே இல்ல. என்னடா எரியலன்னு ஊகாவே பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இப்ப பாருன்னு சொல்லிட்டு டடா அப்படின்னு கையை காட்ட அங்க லைட் ஹவுஸ் எரிய ஆரம்பிக்குது. சிங்கி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு சிங்கி, இந்த லைட் ஹவுஸ் இருக்கு தெரியுமா, கப்பலுக்கு டைரக்ஷனை காட்டுறதுக்கு, இன்னும் நீங்க போங்கன்னு மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது. நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா, நீ பயங்கரமான எக்ஸ்ப்ளோரர், நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உன்னை அடிச்சுக்காத, சீக்கிரம் போ, உங்க அப்பா கூட போ, அடுத்து படிக்கிறதுக்கான வழிய பாருன்னு சொல்ல ஊகாவை பார்த்து சிங்கி சொல்றா. இந்த ஊருக்கு முதல் தடவை வந்தப்போ எப்படா போவோம்னு இருந்தது, இப்ப போகாம இங்கே இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்ல நம்ம ஊகா பாக்குறான். நீ இனிமே இந்த ஊர்ல விட்டு போயிட்டனா திரும்பியே வராத அப்படின்னு சொல்றான். ஏண்டா அப்படி சொல்ற, நியூ இயர்க்கு வரலாம் நீ தானே என்கிட்ட சொன்னேன்னு கேட்க நான் தான் சொன்னேன். ஆனா அது உன்னை கட்டி போடுறதுக்கான ஒரு வழியா எனக்கு தோணுது. அப்படி இருக்க கூடாது, நீ போ, நீ பறந்து போயிட்டே இரு அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா. நீ சியான்ஹோ யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறேன். அதாவது உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ நான் பாதி கம்மி பண்ண போறேன். நீயும் அதே மாதிரி கம்மி பண்ணணும்னு நினைச்சனா உன் எஃபர்ட்ட போடு. நீ மனசு வச்சுனா உன்னால எதையுமே சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். 1000 வழி நீ கண்டுபிடிப்ப. அதே மாதிரி நீ நினைச்சனா உனக்கும் எனக்கும் இருக்க டிஸ்டன்ஸ நீ பாதி கம்மி பண்ணணும். போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன்ல சிங்கியோட நம்பரை டெலீட் பண்ணி விட்டுடுறா. என் நம்பர் உன்ட்ட இல்ல, உனக்கும் எனக்கும் இனிமே நடுவுல டைரக்ட் கான்டாக்ட் இருக்க போறது இல்ல. நானும் என் போன்ல உன் நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கும் மேலையும் நம்ம பாத்துக்கிட்டோம்னா அது நம்ம 2 பேரும் போட்ட எஃபர்ட் ஆலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஊகா ஓகேன்னு தலையாட்டுறான். நீ போயிட்டே இரு நிக்காம, ஆனா அதை விட அதிக ஸ்பீட்ல நான் உன்னை பார்த்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சிங்கி சொல்லிட்டு ஊகா மேல சாஞ்சிட்டு கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. ஊகாக்கும் பயங்கரமா அப்செட்டா இருக்கு. அவனும் கண்ணீரோட அப்படியே அவளையே பாத்துட்டு இருக்கான். அவன் அடுத்து வேலைக்கு போகணுமா கிளம்பி சிங்கிய டிராப் பண்ணிட்டு சரி ஓகே நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா. சரி ஓகேடா, நாளைக்கு நான் கிளம்ப போறேன், என்ன பார்க்க வருவியா அப்படின்னு கேக்குறா. திரும்பியே பாக்காத சிங்கி, போயிட்டே இரு அப்படின்னு ஊகா சொல்ல சிங்கி திரும்பியே பார்க்காம அழுதுட்டு நேரா உள்ள போயிடுறா. ஊகாவும் வண்டி எடுத்து அழுதுட்டே அப்படி கிளம்பி அவனோட வேலைக்கு போயிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம சிங்கி இறங்கி வீட்டை விட்டு கீழே வரா. அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு. எங்கம்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்லப்பா, ரொம்ப சீக்கிரம் இருக்கு, இப்ப அதுக்குள்ள ஏன் கிளம்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலாம் வாங்க, பக்கத்துல வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போறா. ஊகா அம்மா ஃப்ரெண்டுக்கு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான் 2 பேரும் சாப்பிடுறாங்க. சிங்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு அவங்க சர்வ் பண்றாங்க. சிங்கியோட அப்பா ஸ்பூன் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து தொடன்னு தொடச்சிட்டு இருக்க. இங்க எல்லாமே கிளீனா தான் இருக்கும், சுடுதண்ணில போட்டுதான் கொண்டு வருவாங்கன்னு சிங்கி சொல்றா. என்னம்மா நீ டவுன்ல இருந்த வரைய ஜெர்மோபோபா இருந்த, எதையுமே ஒரு தடவை கிளீன் பண்ணாம தொடவே மாட்டேன்னு சொல்ல இந்த ஊரு எல்லாரையுமே மாத்தும்பா. இங்க பின்னாடி பாத்தீங்களா, அந்த கடை தான் நான் இருந்த வீடு, அதாவது இந்த வீடுதான் எரிஞ்சு போனது. இங்க எனக்கு எவ்வளவு மெமரிஸ் தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. கஷ்டமா, நான் இங்க வந்து ஹாப்பியா தான் இருந்தேன், நான் இருந்ததுலயே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு சொல்ல ஊகாவை பத்தி கேள்விப்பட்டேன், பொறுக்கி மாதிரி எந்த வேலைக்கும் போகாம ஊர் சுத்திட்டு இருக்கான் போல, இப்பதான் திருப்பி ஸ்கூலுக்கு சேர்ந்திருக்கான் போலன்னு சொல்ல அப்பா அவனை பத்தி தப்பா பேசாதீங்க, அவன் கஷ்டம்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் உனக்கு கேட்கவா, நீங்க ஒரு வேலை நீங்க தான் சாப்பாடு போடுறீங்க ஒருத்தங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படுவீங்களான்னு கேட்க கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க கவலைப்படுவாங்கப்பா. நான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்த கொஞ்ச நாள்லயே ஊகாவோட அம்மா ஆயில மாத்திட்டாங்க. ஊகா எனக்காக பாத்ரூம்ல என்ன பிடிக்காதப்ப என் மேல கோவம் வந்தப்பயே டோர் நான் போட்டான்.
ஏசி போட்டு கொடுத்தான், அவனுக்கே இல்லாத ஏசி. எனக்காக லைட் போட்டு கொடுத்தான். பாட்டி எனக்காக அத்தனை கவர் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு எனக்கு நெட்டிங் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த வயசான காலத்துல. இதெல்லாம் உங்களுக்கு வேணா சாதாரணமா தெரியலாம், ஆனா அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை காட்டுறதுக்கான ஒரு குட்டி வழிதான் இது. என்ன அவங்க ஃபேமிலியா பாத்துக்கிட்டாங்கப்பா, அப்படியே நானும் அவங்கள ஃபேமிலியா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவங்களுக்கு இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே சிங்கி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா பாக்குறாரு, நேரா கிளம்பி அங்க ஊகாவோட அம்மாவை பார்க்க போறாரு. உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த காசு ஒரு 2,00,000 இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறாரு. இல்லங்க வேணாங்க அப்படின்னு ஊகாவோட அம்மா சொல்றாங்க. இல்ல இல்ல, இது நான் ஆல்ரெடி பேசி இருந்தது, கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்காரு. ஊகாவோட அம்மா சரி ஓகே, என் நிலைமைய பார்த்துட்டு நீங்க காசு கொடுக்குறீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. நீங்க என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல அப்படின்னு சிங்கியோட அப்பா சொல்ல, நீங்க நினைக்காம இருக்கலாம், ஆனா நான் காசுக்காக ஒரு காலத்துல சிங்கிய பாத்துக்கிறதுக்கு ஒத்துருந்துருக்கலாம். ஆனா இப்ப அவன் என் குடும்பமா மாறிட்டா. இதுக்கும் மேல இந்த காசை நான் வந்து லாபத்துக்கு வச்சிருந்தா சரிப்பட்டு வராது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த காசை ஒரு கடனா வேணா நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம், இல்லனா என்னால முடியலன்னா ஒரு 7 வருஷம் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ஊகாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கி திங்ஸ் எல்லாம் பேக் பண்றா, வெளியே வந்து நிக்கிறா. ஒட்டு மொத்தமா ஊகாவோட அம்மா, பாட்டி, அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த பசங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. சிங்கிக்கு பாட்டியை பார்த்துட்டு அழுக தாங்க முடியல. உனக்கு நான் ஒரு ஸ்வெட்டர் நெட்டிங் பண்ணேன்டா, அதுக்குள்ள எனக்கு டைம் பத்தல, பாட்டிக்கும் வயசாயிடுச்சுல, என்னால முடிக்க முடியுமான்னு தெரியல, சாரின்னு சொல்ல, பாட்டி உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க 100 வயசு வரை இருப்பீங்க, நான் அடுத்த தடவை திரும்பி வரும்போது அந்த ஸ்வெட்டரை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்கி ஆள ஆரம்பிக்கிறா. சரி சரி கண்டிப்பா நான் உனக்காக முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் வீல் சேர் வாங்கி தரேன் பாட்டின்னு சொல்லிட்டு சிங்கி அழுதுட்டே இருக்கா. சுத்தி நிக்கிற எல்லாரும் பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. ஊகாவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, போகாத சிங்கி, எக்ஸாம்க்கு யார் சொல்லி கொடுப்பா, நாங்கெல்லாம் அப்புறம் எப்படி படிக்கிறதுன்னு கேட்க, நான் இதுல வந்து எக்ஸாம் மெட்டீரியலை தொடர்ந்து அனுப்புறேன், யாரும் இதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி எல்லாருக்கும் ஒரு பெரிய பாய் போட்டு வண்டியில ஏறிக்கிறா. அத்தனை பேரும் சோகமாயிடுறாங்க, பயங்கர சோகத்தோட பாய் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஊகா இருக்கான்ல, அவனுக்கும் மெசேஜ் வந்துருது, சிங்கி இந்த மாதிரி கிளம்பிட்டா அப்படின்னு. அவன் அதை பத்தி கண்டுக்காம அவன் படுக்க தொடர்ந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். சிங்கியோட அப்பா அங்க இருந்து கார்ல போகும்போது, இப்ப நமக்கு வீடு ரெடி ஆகல, சோ ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ண போறோம், சோ ஃபியூ டேஸ்க்கு ஹோட்டல்ல தங்கிட்டு, அது மட்டும் இல்லாம மெங்கோட பேரண்ட்ஸோட நமக்கு ஒரு இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் இருக்கு, அதுக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்ல, மெங்கோட அம்மா என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்ப கூட அவங்கள பாக்கிறதுக்கு வர சொல்றீங்க, நான் நேரா ஹோட்டலுக்கு போய் தங்க போறேன்னு சொல்றா. இல்ல இல்ல, அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் பிசினஸ் பண்ணுதுதான், அவங்க சில தப்பு பண்ணிட்டாங்கிறத நானும் ஒத்துக்கிறேன், ஆனா அதனால நம்ம இதுவும் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது, சோ நம்ம நேரா ரெஸ்டாரண்ட்க்கு தான் போறோம்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. சிங்கி இதுக்கும் மேல நான் என்ன சொல்றது, நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்கன்னு விட்டுடுறா. இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. மெங்கோட அம்மா முன்னாடி எப்படி ஃப்ராடா இருந்தாங்க, இப்ப பாத்துட்டு சிங்கி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது, நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாயிருச்சு, என்னம்மா இழைச்சிட்டு அந்த ஊர்ல பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்ப போல, உட்காருன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. சிங்கி பாக்குறா, என்னது கஷ்டப்பட்டனா, எவ்வளவு ஜாலியா இருந்தேன், அங்க இருந்த எல்லாரும் நான் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க, எல்லாரும் மோட்டிவேட் பண்ணாங்க, அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் என்ன குடும்பம் மாதிரி பாத்துக்கிட்டாங்க, சோ நான் இழைச்சிருக்கலாம், ஏன்னா ஆடி ஓடி ஜாலியா என்ஜாய் பண்ணதால, ஆனா கஷ்டம்னா படவே இல்லைன்னு சொல்றா. அப்படி அம்மா ஓகே ஓகேன்னு மெங்கோட அம்மா ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த டின்னர் முடியுது. சிங்கி அங்க இருந்து கிளம்பி வெளியே வரும்போது எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு, அப்பா கொஞ்ச நேரம் நான் தனியா சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நல்லா சுத்திட்டு டிரைவர் வந்து உன்னை அங்க இருந்து பிக்கப் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சிங்கி போன் எடுத்து அவங்க எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து நிறைய போட்டோ எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட்ஸ் முடியுது. அடுத்து ஏனாக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.